அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் கரூர் வழக்கில் 12 காவலர்கள் அதிரடி கைது, சிபிஐ விசாரணையில் சிக்கிய ஆதாரம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா கரூர் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் 41 உயிர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேல்முறையிட்டு இப்போ சிபிஐ விசாரணையில் இருந்திருக்கு. இந்த விசாரணை அடிப்படையில் அதிரடியாக எக்கச்சக்கமான ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. இதற்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. அதெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதில் இருக்குது. ஸோ தொடர்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாகி இருந்த நிலையில் சங்கு பாதுகாவலராக இருந்த 12 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கு. சில சிபிஐ விசாரணை 12 காவலர்களும் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு ஆஜராகியிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொல்லிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு 41 கூட்ட நெரிசலும் காரணமாக 41 உயிர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இல்லையா. ஸோ இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு முதல் முறையாக வரலாற்றிலே நடந்தது. ஸோ இந்த நிலையில் எக்கச்சக்கம் இது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு இருந்த நிலையில் இப்போ சதுரடியாக சிபிஐ விசாரணையில் செந்தில் பாலாஜி அவர்களும் உட்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி இதில் பேர்கள் அடிப்படை திமுக சேர்ந்த நிர்வாகிகள், ஸோ தாவேகா சேர்ந்த நிர்வாகிகளும் அனைவருமே இதில் சிபிஐ விசாரணைகள் ஆஜர்படுத்தியிருந்த நிலையில் அங்கு பாதுகாவலராக சென்ற 12 காவலர்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ விசாரணையில் உட்படுத்தியிருக்காங்க. இந்த விசாரணை அடிப்படையில் 12 காவலர்களுமே பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்க பாதுகாக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ப்ரெஷர் ஸோ செந்தில் பாலாஜி அவர்களும் திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் கொடுத்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக இந்த காவலர்கள் பார்த்தீங்கன்னா இது செய்தது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்ற குற்றம். ஸோ இதன் அடிப்படையில் தான் நீதிமன்றம் போட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக 12 காவலர்கள் ஸோ அதிரடியாக ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.